உங்கள் உமா. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பகடைனா என்ன, அதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ 15 கொஸ்டின் மொத்தமாக இருக்கும். அந்த 15 கொஸ்டினை ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் பகடையில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் பகடையில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்தகவு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நிகழ்தகவையும் ஒரே வீடியோவாக கொடுத்துடலான்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். 18 சம் தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 நிகழ்தகவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் வீடியோ இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்ட் 1, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2. ஓகேங்களா. ஸோ பார்ட் 1ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நிகழ்தகவுனா என்ன, அது எந்த மாதிரி சம் அப்ரோச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாடல் இருக்குது, அதில் எத்தனை மாடல் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம், இது எல்லாமே தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸும் இதுக்கு அடுத்த கிளாஸும் கம்பல்சரியாக ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. 18 கொஸ்டின் இருக்குது. அந்த 18 கொஸ்டினுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் நிகழ்தகவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாமா, பாருங்கள். ஃபஸ்ட்டு நிகழ்தகவுனா என்னன்னு பார்த்துக்கோ. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சோதனை பார்த்தீங்க அப்படின்னா உறுதியான சோதனை, சமவாய்ப்பு சோதனை அப்படின்னு 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ உறுதியான சோதனை அப்படின்னா முடிவு நமக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் அதோட முடிவு நமக்கு தெளிவாக தெரியும். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா தண்ணியை கொதிக்க வைக்கிறது. ஓகேங்களா. ஸோ தண்ணியை கொதிக்க வச்சா அது ஆவியாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ தண்ணி வந்து நீராவியாக மாறுதல் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா முடிவு. ஓகேங்களா. ஸோ சோதனை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை கொதிக்க வச்சு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது வந்து ஆவியாக தான் மாறும். ஓகேங்களா. ஸோ அதனால் முடிவு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து உறுதியான சோதனை. ஓகேங்களா. இதுவே வந்து முடிவு வந்து கணிக்க முடியல அப்படின்னா அது வந்து சமவாய்ப்பு சோதனை. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காயினை நம்ம சுண்டி விடுறோம். ஓகேங்களா. சுண்டி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தலை விழலாம், இல்லைனா பூ விழலாம். ஆனால் இதுதான் விழும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே கம்பல்சரியாக தெரியாது. அந்த 2ல் ஏதோ ஒன்று விழலாம், ஆனால் இதுதான் விழுந்திருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சமவாய்ப்பு சோதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமவாய்ப்பு சோதனை இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு நிகழ்வும் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது காயினை சுண்டி விடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் முயற்சி. ஸோ காயினை சுண்டி விடுறது, பகடையை உருட்டுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முயற்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ முயற்சி அப்படின்னா ட்ரையல். ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகளை தரும். இப்போ சொன்ன இல்லையா காயினை சுண்டி விடுறோம் அப்படின்னா ஒன்று தலையாக விழலாம், இல்லை பூவாக விழலாம். ஓகேங்களா. ஸோ 2 விளைவுகளை தரும். ஓகேங்களா. ஸோ இந்த விளைவுகளை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முயற்சியின் முடிவுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சியின் முடிவு. அதாவது இப்போ காயினை சுண்டி விடுறோம், ஒன்று தலையாக விழும், இல்லைனா பூவாக விழும். ஓகேங்களா. ஸோ ஒன்று தலையாக விழுந்ததுனாலும் அது விளைவுன்னு பேர், பூவாக விழுந்ததுனாலும் அதுக்கு பேர் விளைவுன்னு தான் பேர். ஸோ 2 விளைவு இருக்கா, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகள் முயற்சியில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் சொன்னேன் விளைவு அப்படின்னா முயற்சியின் முடிவு. முயற்சினா என்ன, சுண்டுறது, சுண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், 2 சைடில் ஏதோ ஒரு சைடாக விழும், அந்த விழறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விளைவு. ஓகேங்களா. அடுத்து கூறு புள்ளி, சாம்பிள் பாயிண்ட். அதாவது ஒவ்வொரு விளைவும் பார்த்தீங்க அப்படின்னா கூறு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ சுண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒன்று தலையாக விழும், இல்லை பூவாக விழும்னு சொன்னேன்னா ஒன்று தலையாக விழும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு கூறு புள்ளி. பூவா விழுன்னு சொன்ன இல்லையா, அது ஒரு கூறு புள்ளி. அதாவது தலை ஒரு கூறு புள்ளி, பூ ஒரு கூறு புள்ளி. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஹெச் ஒரு கூறு புள்ளி, டி ஒரு கூறு புள்ளி. ஹெச்னா ஹெட்டு, டீனா டெயில். ஓகேங்களா. தலை பூ. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூறு வெளி, சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறு புள்ளிகளின் கணம். இப்போ 2மே என்ன சொன்னேன், தலை பூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கூறு புள்ளின்னு சொன்னேன்னா அந்த கூறு புள்ளி 2ஐயும் கனமாக எழுதணும் அப்படின்னா செட்டாக எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் கூறு வெளி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்குள்ளே ஹெச்கமாட்டி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, கூறு வெளி. ஓகேங்களா. ஸோ கூறு வெளியை நம்ம எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். என் ஆஃப் எஸ் அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்புகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த என் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டின்னு இருக்கா, அப்போ இந்த இடத்துல என் ஆஃப் எஸ் என்ன, 1, 2. ஸோ அப்போ
2 இருக்குது ஓகேங்களா. ஸோ 2 உறுப்புகள் இருக்குது. அப்போ n ஆஃப் s 2. இதுவே வந்து பகடைன்னு வச்சுக்கோங்க. பகடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பகடையை நான் உருட்டும் போது என்னென்ன விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். ஒரு பகடையை தான் நான் உருட்டுறேன். அப்போ 6 வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அப்போது 1 2 3 4 5 6 ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா கூறு புள்ளி ஓகேங்களா. 1னா ஒரு கூறு புள்ளி, 2னா ஒரு கூறு புள்ளி, இந்த மாதிரி ஒன்னொன்றும் ஒரு கூறு புள்ளி. அந்த கூறு புள்ளியை எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னா, கனமாக எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் கூறுவெளி. அதாவது செட்டுக்குள்ளே 1 2 3 4 5 6 ஓகேங்களா. இது வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே n ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த இடத்துல எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்ப n ஆஃப் s ஒரு பகடை உருட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா 6 ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி அப்படின்னா ஈவெண்ட். அதாவது என்ன அப்படின்னா கூறுவெளியில் எந்த ஒரு உட்கணமும் பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ சப்செட் ஓகேங்களா. ஸோ கூறுவெளியோட சப்செட் தான் பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த பகடையை எடுத்துக்கலாம். ஸோ பகடை உருட்டும் போது என்னென்ன கிடைக்கும்? 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இதுவே வந்து கொஸ்டின் வந்து பகடை உருட்டும் போது இரட்டைப்படை என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. இரட்டைப்படை என்ன ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னால் என்னென்ன? 2 4 6. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரலாம்? 2 4 6 ஓகேங்களா. அப்போ n ஆஃப் அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ 1 2 3 ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்செட் தான் இது, உட்கணம் தான் இது ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம கொஞ்சமாக எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்? சப்செட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஈங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ கூறுவெளியில் எந்த ஒரு உட்கணமும் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவு. இப்போ தான் நம்ம நிகழ்தகவுக்கே வரோம் ஓகேங்களா. ஸோ நிகழ்தகவு பார்க்கறதுக்கு முன்னாடியே இத்தனை விஷயம் இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பேசிக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டாக நம்ம சொல்லலை ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பை எண் மதிப்பில் குறித்தல் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, ஒன்றா சொன்னோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கூறுவெளி பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது ஓகேங்களா. ஸோ கூறுவெளியோட எண்ணிக்கை இத்தனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி இத்தனை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகளை எண் மதிப்பில் சொல்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது P ஆஃப் ஈவெண்ட்னா என்ன? ஈவெண்ட் ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஓகேங்களா. அந்த நிகழ்ச்சியோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா n ஆஃப் டிவைடட் பை n ஆஃப் s. அதாவது n ஆஃப் s அப்படின்னா மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இந்த இடத்துல கூறுவெளி சொன்னோம் இல்லையா. ஸோ மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. ஸோ நிகழ்ச்சி ஓகேங்களா. ஸோ என்ன? சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி தான் போட போகிறோம். நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதே கிடையாது, ஈஸியாக நான் சொல்லித்தரேன், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ P ஆஃப் ஈனா என்ன? n ஆஃப் டிவைடட் பை n ஆஃப் s ஓகேங்களா. ஸோ சம் போடும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வந்து பேசிக்கான கான்செப்ட் தான் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த P ஆஃப் இருக்கு இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னா அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1ல் முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே இருக்காது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இல்லையா இந்த ஈவெண்ட் ஓகேங்களா. ஸோ என்ன சொன்னேன்? இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்செட் ஆஃப் எஸ்ன்னு சொன்னேன் ஓகேங்களா. ஸோ ஒன்று எஸ்ஸை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எஸ்ஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து என்ன இருக்கும்? 0க்கு மேலே 1க்கு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. அதுவே எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ n ஆஃப் s டிவைடட் பை n ஆஃப் sன்னு கிடைக்கும். ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல 0 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நிகழ்வு என்ன ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காயின் உருட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ஹெட்டோ டெய்லோ ஏதோ ஒன்று விழலாம், பூ இல்லைனா தலை, ரெண்டில் ஏதோ ஒன்று விழலாம். ரெண்டுமே விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்னன்னு கேட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்படி இருக்காது இல்லையா, ஒன்று தலை விழும் இல்லைனா பூ விழும். ரெண்டுமே விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு 0, ரெண்டுமே விழறதுக்கான வாய்ப்பும் 0 தான். ஏன்னா ஒரு காயினில் ரெண்டுமே அட் அ டைமில் விழாது ஓகேங்களா, ஏதோ ஒன்று தான் விழும்.
அதே மாதிரி அட் அ டைமில் ரெண்டுமே விழாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ 0 வர்றதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ 0லேருந்து 1க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூஸ் வேணால் வரலாம். ஓகேங்களா, அடுத்து P of E வந்து 1 கிடைச்சிது அப்படின்னா அந்த ஈவெண்ட், ஓகேங்களா, அந்த நிகழ்ச்சிங்கிறது உறுதியான நிகழ்ச்சி. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஸ்டினில் கேட்கலாம், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ P of E = 1 அப்படின்னா ஈங்கிற நிகழ்ச்சி வந்து உறுதியான நிகழ்ச்சி. இதுவே P of E வந்து 0வா இருந்தது அப்படின்னா அந்த ஈங்கிறது இயலா நிகழ்ச்சி. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அந்த காயின் வந்து ரெண்டுமே அட் அ டைமில் ஹெட்டும் டெய்லும் விழறதுக்கு வாய்ப்பு என்னன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. ஸோ நடக்கவே நடக்காதுங்கிற நிகழ்ச்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா 0. அந்த நிகழ்ச்சிக்கான ப்ராபபிலிட்டி தான் 0. ஓகேங்களா, ஸோ P of E = 0னா E என்பது இயலா நிகழ்ச்சி. ஓகேங்களா, ஸோ 0 to 1க்குள்ள அந்த நிகழ்தகவு இருக்கலாம். ஓகேங்களா, 0வா இருந்ததுன்னா அது வந்து இயலா நிகழ்ச்சி, 1ஆ இருந்தது அப்படின்னா அது வந்து உறுதியான நிகழ்ச்சி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவுகளின் மொத்த கூடுதல் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு இந்த பகடை இருக்கு இல்லையா, பகடையை வந்து நம்ம உருட்டும் போது என்னென்ன கிடைக்கும்னு சொன்னேன், 1லேருந்து 6 வரைக்கும் என்ன வேணால் கிடைக்கலாம்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ N of S = பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகேங்களா, இதுவே இரட்டைப்படை என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்னன்னு சொன்னேன் பாருங்கள், 2, 4, 6 3 வாய்ப்பு இருக்குது. அப்போ N of E = 3. இதுவே ஒற்றைப்படை என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5 அதுவும் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி போடலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா P of இது பார்த்தீங்கன்னா E1 இதை E2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ P of E1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், N of E1 / N of S. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இரட்டைப்படை என்ன கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்போ என்ன கிடைக்கும், 3/6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுவே P of E2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், N of E2 / N of S அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2 நிகழ்தகவு இருக்குது. அந்த 2 நிகழ்தகவையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு தான் வரும். பாருங்க, 1/2 + 1/2 கூட்டினா என்ன கிடைக்கும், நமக்கு ரெண்டுமே கீழே சேம். அப்போ ஒரே டைம் எழுதி மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம். அப்போ 2/2 அடிச்சோன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காயின் ஒரு பகடை சுண்டும் போது 2 நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நிகழ்வுலையும் நடக்கிற நிகழ்தகவலோட கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவுகளின் மொத்த கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லா சம்முக்குமே பொருந்தும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ மேலோட்டமாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம சம் பார்க்கலாம். ஓகேங்களா, மாடல் 1ல சம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன. அவற்றில் 3 சிவப்பு, 5 நீலம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகும். அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு நீல நிற பந்து, ஒரு சிவப்பு நிற பந்து, ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு என்ன. ஓகேங்களா, ஸோ 3 சப்டிவிஷனில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பானையில் 24 பந்துகள் இருக்குது. அப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 24. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், N of S அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த செட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணணும். இந்த இடத்துல அவங்களே உறுப்புகளோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ N of S பார்த்தீங்க அப்படின்னா 24. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கா, 3 சிவப்பு நிற பந்து, அதாவது 3 வந்து ரெட் கலரு, 5 வந்து ப்ளூ கலர். ஓகேங்களா, மீதி இருக்க பந்து பச்சை கலர். ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 8ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 24ல் 8 கழிச்சோம் அப்படின்னா மீதி இருக்க பந்து கிடைச்சிரும். கரெக்டாக? ஓகேங்களா, அந்த மீதி இருக்க பந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை நிற பந்து. ஓகேங்களா, அப்போது க்ரீன் கலர். ஓகேங்களா, ஸோ அவங்க எத்தனைன்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், ரெட்டில் 3 இருக்குது, ப்ளூவில் 5 இருக்குது. அப்போ க்ரீனில் மீதி இருக்கிற பந்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 3ஐயும் 5ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். மொத்த பந்து தெரியும், அந்த மொத்த பந்துலேருந்து இந்த 8 பந்தை கழிச்சிட்டோன்னா மீதி இருக்க எல்லாமே பச்சை பந்து. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 16 வந்து G. ஓகேங்களா,
இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓகேங்களா, ஒரு நீல நிற பந்து ஓகேங்களா, அதாவது நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த பானையிலேருந்து ஒவ்வொரு பந்தாக எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஒரு பந்து எடுக்கும்போது அது வந்து ப்ளூ கலராக வர்றதுக்கு வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 24 பந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ 24 பந்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பந்தாக எடுப்போம் ஓகேங்களா. அந்த ஒவ்வொரு பந்தாக எடுக்கும்போது எத்தனை ப்ளூ கலர் பந்து வரும், எத்தனை டைம் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எத்தனை ப்ளூ இருக்கோ அத்தனை டைம் வரும் ஓகேங்களா. அதாவது இப்போ நான் 24 பந்தையும் ஒவ்வொன்றா எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது 5 டைம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. ஏன்னா 5 பால் தான் மொத்தமாகவே இருக்குது. அப்போது ப்ளூ கலர் பாலில் எத்தனை பந்து இருக்கோ அது மேலே, மொத்த பந்து எத்தனையோ அது கீழே ஓகேங்களா. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடிக்க முடிஞ்சால் அடித்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா அதுவே போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ ப்ளூ கலர் பாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னா 5/24 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிவப்பு நிற பந்து அதாவது ரெட் கலர் ஓகேங்களா. இதே மாதிரி தான் அந்த பானையிலேருந்து ஒவ்வொரு பந்தாக நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 24 டைம் என்னால் எடுக்க முடியும் ஓகேங்களா. அந்த 24 டைம் எடுக்கும்போது எத்தனை டைம் வந்து ரெட் கலராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 பந்து தான் ரெட் கலரே இருக்குது. அப்படிங்கும்போது 3 வாய்ப்பு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ 3 டைம் மட்டும்தான் அந்த ரெட் கலராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ரெட் கலர் பந்து எத்தனை இருக்கோ அது மேலே, மொத்த பந்து எத்தனை இருக்கோ அது கீழே ஓகேங்களா. ஸோ இந்த அடிச்சு போட முடியும், அடிச்சோம் அப்படின்னா 1/8. அப்போ ரெட் கலர் பந்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்கு, 1/8 ஓகேங்களா. அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு ஓகேங்களா. ஸோ அப்போ க்ரீனாக இருக்க நிகழ்தகவு என்ன ஓகேங்களா. ஸோ க்ரீனாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னா மொத்த பந்து நான் 24 பந்து இருக்குது. ஸோ 24 டைம் ஒவ்வொரு பந்தாக நான் எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது எத்தனை பந்து பச்சை கலரில் இருக்கோ ஓகேங்களா அத்தனை டைம் தான் என்னால் பச்சை கலர் பந்து எடுக்க முடியும். மற்ற டைம் என்ன ஆகும், அது வந்து ப்ளூவாவோ இல்லைன்னா ரெட்டாவோ தான் இருக்கும். அப்போது 16 பந்துகள். ஸோ பச்சை கலர் பந்து எத்தனையோ அது மேலே, மொத்த பந்துகள் எத்தனையோ அது கீழே ஓகேங்களா. ஸோ அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கலாம் பாருங்கள். 8ஆல் அடித்தா மேலே 2, 8ஆல் அடித்தா கீழே 3. அப்போ பச்சை கலர் பந்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை, 2/3 ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளூ கலர் பந்து, க்ரீன் கலர் பந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பந்து இருக்கா. ஸோ அந்த பந்துகளோட எண்ணிக்கை மேலே டிவைடட் பை மொத்த பந்துகளின் எண்ணிக்கை போட்டிங்க அப்படின்னா அடித்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அடித்து போடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு கால் பந்தாட்டத்தில் ஒரு இலக்கு காப்பாளரால் 40இல் 32 முயற்சிகளை தடுக்க இயலும் எனில் எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு காண்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபுட்பால் இருக்கு இல்லையா, அது விளையாடுறதுல ஒரு இலக்கு காப்பாளர்னா என்ன, கோல் கீப்பர் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து 40இல் 32 முயற்சியை தடுக்க முடியுமா ஓகேங்களா. ஸோ 40 மொத்தமாக கோல் எவ்வளோ போடலாம், 40 கோல் போடலாம். அந்த 40இல் 32 அந்த கோல் கீப்பர் வந்து தடுத்துருவாராம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்ததுன்னா எதிரணி வந்து ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுறதுக்கு ஓகேங்களா ஏதோ ஒரு கோலையாவது இலக்காக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வாய்ப்போட நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மொத்த இலக்குகளின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு, 40இல் 32. அப்போது 40 கோல் இருக்குது ஓகேங்களா. ஸோ மொத்த இலக்கு 40 இருக்குது, அந்த 40இல் 32 தடுத்துருவார் ஓகேங்களா. அப்போ தடுக்கக்கூடிய இலக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இலக்குகளின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு, 32 ஓகேங்களா. ஸோ மொத்த இலக்குகளின் எண்ணிக்கை 40, அதில் தடுக்கக்கூடிய இலக்குகளின் எண்ணிக்கை 32. அப்போ தடுக்க இயலாத இலக்குகளின் எண்ணிக்கை அப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெற்றி பெற வைக்கும் இலக்குகளின் எண்ணிக்கை ஓகேங்களா. ஸோ அவரால் தடுக்க முடியாத இலக்குகள்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா எதிரணி வெற்றி பெறத்துக்கு இருக்கக்கூடிய இலக்குகள்னு சொன்னாலும் சரி ஓகேங்களா. அப்போ மொத்தம் 40, அதில் 32 தடுத்துருவார். அப்போ மீதி என்ன, 8ன்னு கிடைக்கும். அந்த 8 தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறத்துக்கு ஏதோ ஒரு கோலை அவங்க வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக பெறத்துக்கு என்ன நிகழ்தகவு இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. வெற்றி பெற வைக்கும் இலக்குகள்
கோலின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. மொத்த கோல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இலக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 40 இருக்குது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், 8ஆல் அடித்தா 40. அப்போ 1/5 தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? ஸோ கேட்டிருக்க கொஸ்டினை தரவாக பார்த்துக்கோங்க. அவங்க வந்து அந்த தடுக்க இயலாததுக்கு கேட்குறாங்களா, தடுக்கக்கூடியதுக்கு கேட்குறாங்களா, அதுதான் வேணும். ஓகேங்களா? ஸோ தடுக்கக்கூடியதுக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன போடணும், 32/40ன்னு போடணும். ஓகேங்களா? தடுக்க இயலாதன்னா என்ன, மீதி இருக்கிற கோல்ஸ். ஸோ 40 - 32 போட்டிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அப்போ 8 மொத்த கோல் 40. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவு டாபிக். ஓகேங்களா? ஸோ மொத்த எண்ணிக்கை கீழே எவ்வளோ நடக்குமோ அது மேலே, அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம மாடல் 2 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மாடல் 2ல் எப்படி வரும் அப்படின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்படின்னா என்ன அப்படின்னா இரு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நடக்க இயலாது. ஓகேங்களா? ஸோ 2 நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னா அட் அ டைமில் ரெண்டுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு காயினை சுண்டும் போது ஒன்று தலை விழலாம், இல்லைன்னா பூ விழலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஓகேங்களா? ஸோ அட் அ டைமில் தலையும் பூவும் ஒரே காயினில் ரெண்டுமே விழுமா, விழாது இல்லையா? அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிரப்பு நிகழ்ச்சிகள். நிரப்பு நிகழ்ச்சிகள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பகடையை நான் உருட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பகடை உருட்டும் போது 1லேருந்து 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் விழலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண் விழறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன வச்சுருக்கேன், அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் 1, 3, 5 இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் விழலாம். ஓகேங்களா? ஓகே, இதுவே ஒற்றைப்படை எண் விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா அப்போ ஒற்றைப்படை எண்ணை விட்டுட்டு மீதி என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாமே வரும். 2, 4, 6. ஓகேங்களா? ஸோ இது விழறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? விழுவதற்கான, ஸோ இது விழுவதற்கானது, இது விழாமல் இருப்பதற்கானது. ஓகேங்களா? ஸோ ஒற்றைப்படை எண் விழறதுக்கு வாய்ப்பு, ஒற்றைப்படை எண் விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இது 2 தான். ஓகேங்களா? இது 2ஓட ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், 2 நிகழ்தகவு கிடைக்கும். அது 2ஐயும் கூட்டும் போது நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, நிகழ்தகவுகளின் கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பகடையில் 2 நிகழ்தகவு நடக்குது. ஓகேங்களா? 2 நிகழ்ச்சி நடக்குது. அந்த 2 நிகழ்ச்சியும் நம்ம கூட்டும் போது நமக்கு 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இதுவே கொஸ்டின்ல ஒரு நிகழ்வு கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஒன்று நடக்கிறது கொடுத்துட்டு நடக்காம இருக்கிறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் வரும். அப்போ 1 மைனஸ் P ஆஃப் E டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்களா டேஷ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா E டேஷ்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா E காம்ப்ளிமெண்ட் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா E பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் எந்த மாதிரி வந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நடக்க இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கிறதுக்கான நிகழ்தகவு ப்ளஸ் அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டாங்கன்னா நம்ம அதை 1லேருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ சம் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5. ஒன்று ஊகிப்பதற்கான, இன்னொன்று ஊகிக்காமல் இருப்பதற்கான. அப்போ 1க்கு 1 ஆப்போசிட் தானே. அப்போ இப்போ வந்து அதை நான் ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ P ஆஃப் E. ஓகேங்களா? ஸோ நிகழ்தகவே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ P ஆஃப் E x/3, P ஆஃப் E டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா x/5 இப்படி இருக்கா. என்ன சொல்கிறாங்க, அந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நடப்பதற்கான நிகழ்தகவும் நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவும் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்னென்னு தான் வரும், 1ன்னு தான் வரும். அப்போ அதை வச்சு தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், எல்சிஎம் எடுத்து இதை ரெண்டையும் பெருக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3, 5 ரெண்டுமே வேறு நம்பர். நம்ம என்ன பண்ணிக்கணும், அது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து கீழே அந்த நம்பர் வர்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். அதே நம்பரை மேலேயும் வச்சு பெருக்கினா தான் வேல்யூஸ் மாறாது. இப்போ 3க்கும் 5க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் 15ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 15ன்னு வர்ற மாதிரி இந்த 3ஐ மாற்றணும். எப்படி மாற்றலாம்,
5ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கணும். அப்போ தான் வேல்யூஸ் மாறாது. இப்போ 5 நம்ம 15ன்னு மாற்றணும். 3ஆல் பெருக்கலாமா? அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ டிவைடட் பைக்கு கீழே ரெண்டுமே 15ன்னு ஆயிடுச்சு. மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கலாம். பாருங்கள், 5x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 1. இந்த 15 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் இருக்கிறது மல்டிப்ளையில் போயிடும். அப்போ 5x ப்ளஸ் சரி இதை கூட்டிக்கலாம். ஓகேங்களா? 5x ப்ளஸ் 3x 8x ஈக்குவல் டு 15. நமக்கு x மட்டும் வேணும். அந்த 8 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 15/8. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நடப்பதற்கான நிகழ்தகவு ப்ளஸ் நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து எடுத்துக்காட்டு சம். ஓகேங்களா? ஸோ நிகழ்தகவு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 9th and 10th ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் தான் நிகழ்தகவு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 1184 மாணவர்களில் 233 பேர் கணிதத்திலும், 125 பேர் சமூக அறிவியலிலும், 106 பேர் அறிவியலிலும் 100க்கு 100 பெற்றுள்ளனர். சமவாய்ப்பு முறையில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாணவர் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவராக இருக்க, அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 100 எடுத்தவங்களோட நிகழ்தகவு. இதில் எதில், மேக்ஸில். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் 100க்கு 100 வாங்காதவங்களோட நிகழ்தகவு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள், இவ்வளோ பெரிய சம் ஆனால் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர், இதுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்கள் நிகழ்தகவு, எடுத்தவர்களின் நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ கணிதத்தில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 233 பேர் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 1184 பேர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணிதத்தில் 100க்கு 100 எடுத்தவங்களோட நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். ஸோ அடிக்க முடியல அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க. ஓகேங்களா? இப்போ 100க்கு 100 எடுத்தவங்களுக்கு நமக்கு தெரியும். அப்போ 100க்கு 100 எடுத்தவங்களோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1லேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 1லேருந்து கழிச்சிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், அப்போது அறிவியலில் 100க்கு 100, சயின்ஸில் 100க்கு 100 எடுத்தவங்கள் எடுத்து. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, சயின்ஸில் 106 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 106 பேர் டிவைடட் பை மொத்த மாணவர்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எடுத்தவங்களோடது. ஓகேங்களா? எடுத்தவர்கள். இதுவே எடுக்காதவர்கள். ஓகேங்களா? ஸோ 100க்கு 100 எடுக்காதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம், நடக்கக்கூடிய நிகழ்தகவு ப்ளஸ் நடக்க இயலாத நிகழ்தகவு ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 106 டிவைடட் பை 1184 முதல் போட்டோம் இல்லையா, பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ 100க்கு 100 எடுத்தவங்க பி ஆஃப் இ, எடுக்காதவங்க பி ஆஃப் இ டேஷ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 1ன்னு வரணும். நமக்கு என்ன வேணும், இந்த வேல்யூ வேணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் வச்சுட்டு இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், 1 மைனஸ் பி ஆஃப் இன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், 1 மைனஸ் அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ என்ன வரும், இதை ஒரே பின்னமாக மாற்றணும்னா இது கூட பெருக்கி அது கூட கழிக்கணும். அப்போ 1184 மைனஸ் 106 டிவைடட் பை 1184 கழிக்கலாமா, கழிச்சா என்ன வரும் பாருங்கள், 14 6 போச்சுன்னா 8, இந்த இடத்துல 7 இருக்குது. ஸோ 0 1, அப்போ 1078 1184. ஸோ அடிக்க முடிஞ்சால் அடித்து நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படியே போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா 2ஆல் அடிச்சுக்கோங்க. 5 3 9, இதை 2ஆல் அடித்தா 5 9 2. ஓகேங்களா? அப்போ 539 டிவைடட் பை 592. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஆனால் ஆப்ஷனில் எந்த மாதிரி இருக்கோ அதை டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் 3 பார்க்கலாம். ஸோ மாடல் 3 என்ன அப்படின்னா காயின்ஸ் வச்சு வரும், அதாவது நாணயங்களை வச்சு வரும். ஒரு நாணயம் சுண்டும் போது, 2 நாணயங்கள் சுண்டும் போது, 3 நாணயங்கள் சுண்டும் போது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன விளையாட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டு நம்மள ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மர வரைபடம்னு இருக்கும். ஓகேங்களா? அதாவது ட்ரீ டயக்ராம். இப்போ மர வரைபடம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு காயின் சுண்டுறேன். ஓகேங்களா? சுண்டும் போது என்ன கிடைக்கும்? ஹெச்டி அப்படிங்கிற 2 இது கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்று தலையாக கிடைக்கும், இல்லைனா பூவாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே இன்னொரு காயினை சுண்டுறேன் அப்படின்னா என்னாகும்? ஹெச்டி இதுக்கு ஒன்று கிடைக்கலாம், இதுக்கு ஒன்று கிடைக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது ஒரு காயின், இது ஒரு காயின். பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கூறுவெளி கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், இது 2 ஃபஸ்ட்டு, அப்போ ஹெச் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹெச்டி கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஹெச் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா டிடி கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 காயின் தானே சுண்டுறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் தலை, 2லேயுமே ஒன்று தலையாக விழலாம், அப்படி இல்லைன்னா ஒன்று தலை ஒன்று பூ விழலாம், இல்லைன்னா இதில் பூ இதில் தலை, இல்லைன்னா 2லேயுமே பூ விழலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆஃப்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். இது வந்து எஸ். ஓகேங்களா? ஒரு காயின் சுண்டும் போது என்ஆஃப்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு காயினுக்கு என்ஆஃப்எஸ் 2ன்னு கிடைக்கும், 2 காயின்ஸுக்கு என்ஆஃப்எஸ் 4ன்னு கிடைக்கும், 3 காயின்ஸுக்கு என்ஆஃப்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். அதாவது ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 பவர் nன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த nங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் காயின்ஸ், அதாவது அந்த நாணயங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ எத்தனை நாணயங்களை சுண்டும் போது கிடைக்குதோ அதுதான் இந்த இடத்துல வரும். பாருங்கள், இப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க, 2 பவர் 1 2. ஓகேங்களா? அடுத்து 2ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு கிடைக்கும், 3ன்னு போட்டிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அப்போது எத்தனை நாணயங்களை வந்து சுண்டுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எண்ணை மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ என்னது? நாணயங்களின் எண்ணிக்கை என்ன என். ஓகேங்களா? ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ், அப்படி இல்லைன்னா நாணயங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை நாணயங்களை சுண்டுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல எண்ணுக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ஆஃப்எஸ் ஈஸியாக கிடச்சி. ஓகேங்களா? ஸோ சம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? ஸோ 2 சீரான நாணயங்கள், அப்போ என்ஆஃப்எஸ் என்னவா இருக்கும்? 2 பவர் n. இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன? 2 நாணயத்தை சுண்டுறாங்க, அப்போ எண்ணுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 4ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ 2 தலை கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த கூறுவெளி போட்டுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது செட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், என்னவா கிடைக்கலாம்? 2லேயும் தலை கிடைக்கலாம், இல்லை முதல்ல தலையும் 2வதுல பூவும் கிடைக்கலாம், இல்லைன்னா முதல்ல பூவும் 2வதுல தலையும் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, அப்படி தெரியல அப்படின்னா இந்த மர வரைபடம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நம்ம இந்த இடத்துல 4ன்னு போட்டோமா, இங்கே 4 தான் வரும். 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை போடாமே உங்களால் என்ஆஃப்எஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 2லேயுமே தலை விழறதுக்கு வாய்ப்பு என்ன? இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா ஒன்றில் தலை, அடுத்துல பார்த்தீங்கன்னா தலையே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது என்ஆஃப்இ பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இ ஈக்குவல் டு செட்டுக்குள்ளே ஹெச், அப்போ என்ஆஃப்இ ஈக்குவல் டு 1ன்னு போடணுங்கிற அவசியம் கிடையாது, 1 தான் இருக்குது, அப்போ என்ஆஃப்இ 1 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வேணும்? நமக்கு ப்ராபபிலிட்டி வேணும். ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போடுவோம்? என்ஆஃப்இ டிவைடட் பை என்ஆஃப்எஸ், அப்போது 1 டிவைடட் பை 4, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2லேயுமே தலை விழறதுக்கான நிகழ்தகவு பார்த்தீங்க அப்படின்னா 1/4. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி அவங்களே எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டோம். இந்த இடத்துல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 நாணயங்கள் 3 நாணயங்கள்னு கொடுத்துருவாங்க. அந்த கூறுவெளியில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அதாவது என்ஆஃப்எஸ் என்ன இருக்குது, என்ஆஃப்இ என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிச்சு போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தலைகள் கிடைக்குதுன்னா இது. ஓகேங்களா? ஒருவேளை 2 நாணயங்கள்லுமே வேறு வேறு
முகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடலாம்? இதில் ரெண்டுலேயுமே ஒரே முகம் தான், தலை தான். இதில் ரெண்டுலேயுமே ஒரே முகம் தான், பூ தான். அப்போ ரெண்டுமே மாறி கிடைக்குது இல்லையா? ஒன்று தலையாகவும் ஒன்று பூவாகவும் கிடைக்குது இல்லையா? அது எத்தனைன்னு பாருங்கள், 1 2 ஓகேங்களா? அப்போ 2 / 4 = 1/2 ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா? ரெண்டுமே வேறு வேறு முகங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 1/2 ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 8.3 ஓகேங்களா? ஸோ 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக, குறைந்தபட்சம் ஒரு பூ, அதிகபட்சம் ஒரு தலை, அதிகபட்சம் 2 பூக்கள், அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவுகளை காண்க. ஸோ 5 சப்டிவிஷன் இருக்குது, 5ஐயுமே எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 சீரான நாணயங்கள் வந்து சுன்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த கூறு வெளி என்னன்னு தெரியணும் ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போடலாம்? மர வரைபடம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது ஹெச், இது டி, இது வந்து ஒரு நாணயத்துக்கு ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெச், இது டி, இது 2வது நாணயத்துக்கு ஓகேங்களா? இது வந்து என்ன, 2வது நாணயத்துக்கு. அடுத்து 3வது நாணயத்துக்கு என்ன, இதுக்கு ஹெச்டி போடணும், மறுபடியும் இதுக்கு ஹெச்டி போடணும் ஓகேங்களா? மறுபடியும் இதுக்கு ஹெச்டி போடணும், மறுபடியும் இதுக்கு ஹெச்டி போடணும் ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வரணும் பாருங்கள், இதிலேருந்து இது ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதிலேருந்து இது எப்படி போகிறேன்னு பாருங்கள். எஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெச் ஹெச் ஹெச், அப்போது 3மே ஹெச். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஹெச் டி, அப்போது ஹெச் ஹெச் டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச், இது முடிஞ்சிச்சு, இது 2 முடிஞ்சிச்சா? அப்போ ஹெச் டி ஹெச், ஹெச் டி ஹெச். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் டி டி, ஹெச் டி டி. அடுத்து இது ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சா? இப்போ இது பாருங்கள், டிஹெச்ஹெச், டிஹெச்ஹெச். அடுத்து என்ன, டிஹெச்டி, டிஹெச்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது முடிஞ்சிருச்சு கரெக்டாக, இது டிடிஹெச். அடுத்து டிடிடி ஓகேங்களா? 1 2 3 ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த n(s) என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜென்ரலாக நான் எப்படி சொன்னேன், 2n சொன்னேன். n-க்கு பதிலாக எத்தனை காயின் இருக்கோ அத்தனை போடணும். இந்த இடத்துல 3 காயின் இருக்குது, அப்போ n-க்கு பதிலாக நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2^3 = 8 ஓகேங்களா? ஸோ 2 × 2 × 2 8ன்னு கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, அதில் 8 கிடைக்குதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா? அப்போ நம்ம போட்டது கரெக்டாக? ஓகே, இப்படி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஓகே, இப்போ போட்டாச்சா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். என்ன கொடுத்துக்கோங்க, அனைத்தும் தலையாக, அப்போ 3லையுமே தலை ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இது 1 தான் இருக்குது கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு இங்கே போடலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தலையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, டிவைடட் பை மொத்த வாய்ப்பு n(s) என்ன 8, அப்போ 1/8 தான் ஆன்சர், அவ்வளோதான் ஓகேங்களா? அடுத்து என்ன, குறைந்தபட்சம் ஒரு பூ, குறைஞ்சபட்சம் ஒரு பூ கம்பல்சரியாக இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஓகேங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 டீ இல்லைன்னா 2 டீ, 3 டீ எது வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ 1 டீ குறைஞ்சபட்சம் 1 டீ இருந்தே இருக்கணும், 2 3ன்னு எவ்வளோ வேணால் இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல டீ இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கோங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7 எல்லாத்துலேயுமே டீ இருக்கா? இது 1ல் தான் டீ இல்லை, அப்போது 7 வாய்ப்புகள் இருக்குது, டிவைடட் பை மொத்த n(s) ஓகேங்களா? அடுத்து என்ன, அதிகபட்சம் ஒரு தலை, அதிகபட்சமாக ஒரே தலை தான் இருக்கணும் ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் அவங்க என்னன்னு சொல்லலை ஓகேங்களா? அப்போ அந்த தலை இல்லாமல் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் ஒரு தலை ஓகேங்களா? ஸோ ஒரு தலை இருக்கணும், அதை விட இல்லாமலும் இருக்கலாம் பாருங்கள். இதில் 2 இருக்குது, இதில் 2, இதில் 1, அப்போ அதிகபட்சம் இதில் 1 இருக்கா? ஓகே, இப்போ இதில் 2, இதில் 1 இருக்குது, அப்போ அதிகபட்சம் 1 இருக்குது, இதுலேயும் அதிகபட்சம் 1 இருக்குது, இதில் தலையே இல்லை, அவங்க குறைஞ்சபட்சம் சொல்லவே இல்லை, அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ ஒரு தலை இருக்கிறது,
இல்லைனா தலை இல்லாமல் இருக்கிறது, ரெண்டையுமே எடுத்துக்கலாம். எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4/8. அடித்து போட்டால் 1/2. இதெல்லாமே அடிக்க முடியாது, இதை அடிக்க முடியும், அதனால் அடிச்சுட்டு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிகபட்சம் 2 பூக்கள். அப்போ அதிகபட்சமாக 2 தான் இருக்கணும். அதாவது டீ இருக்கு இல்லையா, அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்கணும். குறைஞ்சபட்சம் அது இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ என்ன, 2 டீ இருக்கலாம், 1 டீ இருக்கலாம், இல்லைனா டீயே இல்லாமல் இருக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீயே இல்லை, இதில் 1 டீ இருக்குது, 1 டீ இருக்குது, 2 டீ இருக்குது, 1 டீ இருக்குது, 2 டீ இருக்குது, 2 டீ இருக்குது. அப்போ இது 3 டீ இல்லை, அதிகபட்சம் 2 தான் இருக்கணும். அப்போ இதை தவிர மீதி எல்லாமே எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 7ன்னு வரும். அப்போ 7/8. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்க. ஓகேங்களா? அப்போது அடுத்தடுத்து பூ இருக்கணும், அதாவது டிடின்னு இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று ஹெச்டிடின்னு வரலாம், இல்லை டிடிஹெச்னு வரலாம். அதாவது பாருங்கள், இந்த இடத்துல அடுத்தடுத்து டீ இருக்கணும். இங்கே 1 டீ தான் இருக்குது, இங்கே 1 டீ இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? இது 1. ஸோ அடுத்தடுத்த டீ. இது பார்த்தீங்கன்னா வராது. இது பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 இருக்குது, அடுத்தடுத்து தான் நமக்கு டீ வரணும், அதாவது டிடின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இது டிஹெச்டி, இது வராது, இது வரும், இது 2. ஓகேங்களா? இது 3, இதுவும் வரும், ஏன்னா டிடின்னு இருக்கா. ஸோ 3 வரும். ஓகே, அப்போது அடுத்தடுத்தே அது இருக்கணும். ஓகேங்களா? 1 விட்டு 1 இல்லைனா இல்லாமையும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து 2 டீ வரணும். அப்போது 1 2 3. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 3/8. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த இது எழுதிட்டிங்கன்னா போதும், இதை வச்சே நீங்கள் கொஸ்டினில் எழுதிடலாம். அதை வச்சு ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சரே போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கூறுவெளி எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ கூறுவெளி எப்படி எழுதலாம்? உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா மர வரைபடம் போட்டு எழுதிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இது 3, அடுத்து இது 3, அடுத்து பார்த்திங்கன்னா இது 3, அடுத்து இது 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 3, இது 3, அடுத்து இது 3, அடுத்து இது 3. ஒரு மாதிரி மரக்கெல்லாம் மாறி போகும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? மாடல் 4 பார்க்கலாம். ஸோ மாடல் 4 பார்த்தீங்க அப்படின்னா பகடை. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக 4க்கு சமமாக 13ஐ விட சிறியதாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பகடை உருட்டுறாங்க அப்படின்னா அதில் என்ன கூறுவெளி கிடைக்கும்? பாருங்கள், 1 2 3 4 5 6. அதாவது இந்த 6 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பகடை. ஒருவேளை 2 பகடையாக இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி சொன்னோம்? அந்த மர வரைபடம் இருக்கு இல்லையா, ட்ரீ டயக்ராம், 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹெச்டி 2 தான் இருந்தது, அதனால ஈஸியாக போட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. அதே மாதிரி இதுலேயும் 6 வரும், அதே மாதிரி இதுலேயும் 6 வரும், இதுலேயும் 6, இதுலேயும் 6, இதுலேயும் 6. ஸோ ரொம்ப பெருசாக போகுமா? அதனால் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 6ன்னு இருக்கா, இது ஒரு பகடை. இதுவே 2 பகடையாக இருந்தது அப்படின்னா பாருங்கள், இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்று கூடயும் நம்ம ஆர்டர் பேர் எழுதிக்கணும். ஓகேங்களா? அதாவது ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கணும். பாருங்கள், 1, ஃபஸ்ட்டு 1 எடுத்தோன்னா 1லேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ 1,1 வரலாம், அப்படி இல்லைன்னா 1,2, அடுத்து 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ புரியுதுங்களா? இங்கே 1 எடுத்தோம் அப்படின்னா இதிலேருந்து எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி 2 எடுத்தோம் அப்படின்னா இதிலேருந்து எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணி எழுதிக்கணும். பாருங்கள், எழுதுகிறேன். இப்போ 1 முடிஞ்சுதா, அடுத்து 2 எடுத்தோன்னா 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வர்றது ஒரே நம்பரே தான் இருக்கும். 1 எடுத்தோன்னா 1 மட்டுமே தான் இருக்கும், 2 எடுத்தால் 2 மட்டுமே தான் இருக்கும், கடைசி எது வரைக்கும் எடுக்கணும்? 6 வரைக்கும் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்? 3,1 4,1 5,1 6,1. ஸோ இதுவோட நின்றோம், ஏன்னா 7வது நம்பர் கிடையாது, 6 நம்பர் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் தான் வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வரும்? 3,2 3,3 3,4 3,5 3,6. ஓகேங்களா? அதே மாதிரி இதை எழுதலாமா? பாருங்கள், 4,2 4,3 4,4
4,5 4,6. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க, செகண்டை மட்டும் மாற்றிக்கோங்க. பாருங்கள் 5,2 5,3 5,4 5,5 5,6. அடுத்து 6,2 6,3 6,4 6,5 6,6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், அந்த நாணயம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து n(s) ஜென்ரலாக சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், 2n சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 6n. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை உருட்டும் போது n(s) வந்து 6. ஓகேங்களா? அப்போது அடுத்து இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ ஒருவேளை 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பகடையை உருட்டும் போது 6² = 36. ஸோ இந்த இடத்துல 36 வருதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 23 30 31 32 33 34 35 36. ஸோ 36 கிடச்சிதா? நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா என்னாமல் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 6 6 36. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதுவே 3 பகடை அப்படின்னா 6⁻3 என்ன வரும், 6 × 6 × 6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 6 6 36 36 × 6 216. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க கொஸ்டின், ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஜென்ரலாக n(s) எப்படி கண்டுபிடிக்கலாம், பகடையில் அப்படின்னா 6n. n அப்படிங்கிறத அந்த பகடையோட எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ ஒரு டைமா 2 டைமா, ஒரு பகடையா 2 பகடையா 3 பகடை இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ஒரே பகடையை 3 டைம் உருட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? 3 பகடையை அட் அ டைமில் உருட்டினாலும், அப்படி இல்லைன்னா ஒரு பகடையை 3 டைம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எழுதியாச்சா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சப்டிவிஷனில் ஒவ்வொன்று கேட்டிருக்காங்க. நம்ம போடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 கிடைக்கும் எண்களின் கூடுதல். ஸோ தெளிவாக கொஸ்டின் கவனிங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பரை கூட்டினா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 1க்கு சமமாக. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து கூட்டும்போது 1ன்னு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டுமே சின்ன நம்பர், கூட்டினாலே நமக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. அப்போ 1ன்னு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன, 0. ஸோ நடக்க இயலாதது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன, 0. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு நிகழ்தகவு 0. அடுத்து பாருங்க, 4க்கு சமமாக. ஸோ 2 நம்பரை கூட்டும் போது 4ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ சமமாக அப்படின்னா 4 தான் கம்பல்சரியாக கிடைக்கணும். குறைவாகனா 4 விட கம்மியா, அதிகமாகனா 4 விட அதிகமாக. ஓகேங்களா? ஸோ சமமாக அப்படின்னா 2 நம்பரை கூட்டினா 4ன்னு தான் ஆன்சர் கிடைக்கணும். பாருங்கள், 2 நம்பரை கூட்டும்போது இது 2 இது 3 இது 4. ஓகேங்களா? 5 6 7 வராது, 3 4 5 6 7 8 வராது. ஓகேங்களா? ஸோ இதை கூட்டினா 4. இது பாருங்கள் என்ன வரும், 5 6 7 8 9 வராது. ஓகேங்களா? 5 6 7 வராது, அப்போ 6. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்பரே 5க்கு மேலே போயிடுச்சு. அப்போ இது எதுவுமே வராதா? எத்தனை வந்திருக்கு பாருங்கள், 1 2 3. அப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வாய்ப்பு இருக்குது. மொத்த வாய்ப்பு எவ்வளவு, 36. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும், 1/12. ஸோ இதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரைட்டான 0 போடுறதுக்கு தெரியல அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம், 0 வாய்ப்பு டிவைடட் பை மொத்த வாய்ப்பு = 0. இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 13ஐ விட சிறியதாக. அப்போ 2 நம்பரை கூட்டும்போது 13க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் கூட்டும்போது என்ன வருது, 6 + 6 12. அப்போது இந்த கடைசி நம்பரே 12 தான் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு அந்த 13க்கு மேலே எந்த நம்பராவது இடையில இருக்குமா, இருக்காது. அப்போ இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13ஐ விட கம்மி தான். அப்போது 36 வாய்ப்புகள் டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் அடித்து போட்டால் 1. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். இந்த இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பில் எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்து போகிறதே ஆன்சராக தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பயிற்சி சம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக
முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை காண்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சேம் அதே மாதிரி தான், ஆனால் இங்கே கொஸ்டின் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எஸ். ஓகேங்களா? ஸோ என் ஆஃப் எஸ் என்ன கிடைக்கும்? 6 பவர் என். ஸோ 2 பகடை, அப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஸோ அதில் இருக்க உறுப்புகள்லாம் இந்த நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 2 பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு. ஒரே முக மதிப்புனா என்ன? இங்கே ஒன்றுனா இங்கேயும் ஒன்று, இங்கே 2னா இங்கேயும் 2, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ சேமாக இருக்கணும், ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும், வேறு வேறு வரக்கூடாது. அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே ஒன்றுனா இங்கேயும் 1, இங்கே 2னா இங்கேயும் 2, இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே 4னா இங்கேயும் 4, இங்கே 5னா இங்கேயும் 5, இங்கே 6னா இங்கேயும் 6. அப்போ மொத்தம் எத்தனை கிடைக்குது? 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வாய்ப்பு 36. அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1/6. ஸோ ஃபஸ்ட்டுக்கான நிகழ்தகவு 1/6. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக. ஓகேங்களா? ஸோ பகா எண்ணுனா என்ன? ப்ரைம் நம்பர். அதாவது அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் பகா எண், ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். பாருங்கள், எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2 3 5 7 11 13 17 19, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23 27 வராது, 31, அதுக்கப்புறம் 33 வராது, 35 வராது, 37. ஸோ இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பகா எண் அப்படின்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நம்பராலையும், ஓகேங்களா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே டிவைட் ஆகிற நம்பர். ஓகேங்களா? ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து பகா எண்ணா இல்லை. ஓகேங்களா? ஸோ அது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. ஸோ 2லேருந்து எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 3னா 3ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. அதே மாதிரி 19 பாருங்கள், 1ஆலையும் 19ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பகா எண். பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பரை பெருக்கும் போது பகா எண் கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ கிடைச்சதுன்னா எத்தனை கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 1 × 1 1. ஸோ 1ங்கிறது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2ன்னு கிடைக்கும். இது 1 கிடைக்குமா? பாருங்கள், இது 1. ஓகேங்களா? அடுத்து 1, 3. ஸோ இதுவும் வரும், ஓர் 3 3. இது வராது, ஓர் 4 4 வராது, ஓர் 5 5, இது வராது. ஓகேங்களா? அடுத்து 2 2 1 2. அடுத்து இது வராது, 6 8, இது எதுவுமே வராது. ஓகேங்களா? அடுத்து ஓர் 3 3 2 6 3 9 12, எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 8 12, இதுவும் எதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வரும் 5 × 1 5. ஸோ வருமா? அதில் இருக்கா? ஓகே. இது 10 15 இதெல்லாமே வராது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வராது, ஓர் 6 6 6 12 எதுவுமே வராது. அப்போது எது மட்டும் வரும் பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வாய்ப்பு 36. அடித்து போட்டால் 1/6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் வருங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து தேர்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண். இப்போ வந்து நம்ம பெருக்கற்பலன் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கூடுதல் என்ன வரும்னு பாருங்கள். 1 + 1 2 வருமா? ஓகே. அப்போ இது 1. நான் பாருங்கள் ஸ்கொயரில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரும். 1 + 2 3, இதுவும் வரும். ஓகேங்களா? 1 + 3 4 வராது. 1 + 4 5 6, இது வந்து 7 வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2 + 1 3 4 5 வரும். ஓகேங்களா? 6 7 வரும், 8 வராது. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், 3 + 1 4, இது 5 வரும். ஓகேங்களா? 6 7 வரும், 8 9 வராது. அடுத்து 4, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மாற்றி போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5, இது 6 வராது, 7 வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வராது, 9 வராது. ஓகேங்களா? ஸோ 6
இங்கே 7 வரும். ஓகேங்களா? 8 9 10 11. ஸோ 11 வருமா? ஓகே. அடுத்து பாருங்கள் 7 வரும், 8 9 10 11 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், மீது எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்கொயர் போட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ தேர்டு சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 15 வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வாய்ப்பு 36. ஓகேங்களா? ஸோ அடித்து போட முடியாத அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் வருங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த இதை ஃபுல்லாக எழுதிட்டீங்க. இப்போ 2 சீரான பகடைன்னு கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஸ்டின் என்ன வேணால் கேட்கட்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் பாருங்கள் என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ கூட்ட சொல்கிறாங்களா, பெருக்க சொல்கிறாங்களா, இல்லைனா முகம் பார்க்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிக் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்று டிக் அடிங்க, அடுத்து வந்து சர்க்கிள் ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இது தெளிவாக பார்த்துக்கோங்க, போடும்போது பதட்டப்படாமல் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது நாணயம் தனியாக சொன்னாங்க, பகடை தனியாக வந்து உருட்டினாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் பகடையும் உருட்டுறாங்க, ஒரு பகடையும் ஒரு நாணயமும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு பகடை. ஸோ 6 வரைக்கும் கிடைக்குமா? ஓகே. இதில் ஒரு நாணயம், அப்போது ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்றுன்னு இங்கே இருக்கும்போது அங்கே ஒன்று தலை இருக்கலாம், இல்லைன்னா பூ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன வரும்னு பாருங்கள். எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, ஹெச். ஓகேங்களா? ஸோ இந்த 2, அடுத்து இந்த 2, 1, டி, அடுத்து 2, ஹெச், அடுத்து 2, டி, அடுத்து 3, ஹெச் 3, டி. ஓகேங்களா? ஸோ 3, ஹெச் 3, டி, அடுத்து 4, ஹெச் 4, டி, 4, ஹெச் 4, டி, அடுத்து 5, ஹெச் 5, டி, 5, ஹெச் 5, டி, 6, ஹெச் 6, டி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ NF பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா இப்போது பகடையை உருட்டும் போது 6 வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பகடைக்கு 6 வாய்ப்பு, ஒரு நாணயத்துக்கு 2 வாய்ப்பு, ரெண்டும் சேர்ந்து அப்படிங்கும்போது பெருக்கணும் அப்படின்னா 12 வாய்ப்பு. அப்போ மொத்தமாக 12 வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கேருந்து மாற்றி எடுத்து போடும்போது தப்பாக போட்டால் கூட இந்த 12ங்கிறத வரணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12 தான் வந்து மொத்த வாய்ப்பு. அடுத்து என்ன பாருங்கள், பகடையில் ஒற்றைப்படை எண், அதாவது ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் வருது இல்லையா, அந்த நம்பரில் ஒற்றைப்படை எண்ணும் அந்த நாணயத்தில் தலையும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இருக்கணும். அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கணும், ஒற்றைப்படை எண் தலை இருக்கணும். பாருங்கள், இதில் ஒற்றைப்படை எண் 1, அப்போ ஹெச் இருக்கா, இது 1, இதில் என்ன வந்துருச்சு, பூ வந்துருச்சு, இது வராது. ஓகேங்களா? இது வந்து இரட்டைப்படை எண். ஓகேங்களா? ஸோ 2ஆல் டிவைட் ஆகிற எல்லாமே இரட்டைப்படை எண். அடுத்து இதுவும் வராதா? ஸோ 3, ஹெச் 3 ஒற்றைப்படை எண், தலை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூ இருக்குது, அது வராது. ஓகேங்களா? தலை மட்டும்தான் இருக்கணும். இது இரட்டைப்படை எண், இதுவும் வராது. இது ஒற்றைப்படை எண், இது வராதா? ஸோ 5, பூ வராது. 6 வந்து இரட்டைப்படை எண், ஸோ அதுவும் வராதா? மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3. அப்போது மொத்த அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வாய்ப்புகள் இருக்குது, மொத்த வாய்ப்புகள் 12. அடித்தோன்னா நமக்கு 1/4.
ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே கான்செப்ட் புரிஞ்சுட்டு இந்த எஸ் இருக்கு இல்லையா, இதை எழுதிட்டீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்குமே ஓகேங்களா, நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா எல்லா கொஸ்டினுக்குமே இந்த எஸ்ஸை எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேங்களா. ஸோ இது எழுதாமல் நீங்களே போட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கம்பல்சரியாக மிஸ்டேக் நடக்கும். ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் போடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், நிகழ்தகவுனா என்ன ஓகேங்களா, அது போக மாடல் 4 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ மாடல் 1லேருந்து மாடல் 4 வரைக்கும் சம்ஸ் எப்படி கேட்பாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ மீதி இருக்க மாடல்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னா மாடல் 5, 6, 7 இந்த 3 மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா 9 சம் இருக்குது. அந்த 9 சம்மையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.